வஸ்துக்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள், தேவனுக்கு மாத்திரம் அடிமைகளாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? யாருக்கு தான் நீங்க அடிமை? தேவனுக்கு மாத்திரம் தான் அடிமை. சொல்லுங்க, கையை உயர்த்தி, நான் தேவனுக்கு மாத்திரம் தான் அடிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடிமை. பணிவிடைக்காரனா இருப்பது தேவை. சிவன் அவர்கிட்ட பேசணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் இருந்தா தேவன்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க தேவை, நேரா போயிடும். அல்லேலூயா. உம்மை கூப்பிடுகிறவர்களுக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார், கூப்பிடுகிறவர்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கு. அதேதான் மோசே சொல்றார், இவ்வளவு சமீபமாய் பெற்ற தேவனை, இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம் யாருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மள சிறுபான்மைன்னு சொல்றாங்க, நம்ம தன்மை. அல்லேலூயா. பெரியவர் ஆராய்ச்சி, பெரியவரை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவரை பின்பற்றி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் கவனிக்கக்கூடிய விஷயம் வருவோம். யோவான் எழுதின புஸ்தகம் 7, 17, 18 சுத்தமா செய்யலாம். வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 7, 18. ஆமா, இங்கே வந்து நிக்கிற நான் இந்த இடத்துல என்னுடைய கதையோ, என் வீட்டு கதையோ, என் சொந்த கதையோ, நான் வெளிநாட்டுக்கு போன கதையோ, நான் வாங்கின கதையோ பேசுறதுக்காக இங்க ஊருகா கதையும் பேசுறதுக்கோ, ஊரு கதை பேசுறதுக்கோ தேவன் என்ன பண்ணல. நான் பேச வேண்டியது யாரை தான் பேசணும்? தேவனை மாத்திரம். அல்லேலூயா. தேவ செய்தி. செய்தியாளர், என்ன செய்தியாளர்? யாரை பத்தி தான் பேசணும்? நகை வியாபாரம் பார்க்கிற நடிகர்கள் கூட ஒப்பந்தம் ஆகுறாங்க, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசுறது இல்லை. நாம நம்ம பத்தி பேசாம அவரை பத்தி பேசுறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு தவிர, அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு ஆண்டவர். நாம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? எதிர்ப்புதல் வரலன்னா நம்ம பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதனால வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய புராணத்தை பத்தியே, என் அறிவு எவ்வளவு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் இந்த காலேஜில் நான் இப்படி வாங்கினேன் தெரியுமா, நான் இந்த கோத்திரத்தை, நான் இந்த ஜாதிக்காரன் தெரியுமா, நான் இந்த காரன் தெரியுமா, நான் அவன் இவன் என்னன்னு சொல்லி என்ன சொல்லிருக்கோம்? பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கோம். அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் என்ன பத்தியே நான் பேச வரல, என் பிதா பத்தி தான் பேச வந்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. அவரே சொல்றாருங்க, என்ன பத்தி நான் என்ன பண்ணல, பேச வரல. உண்மை உள்ளவன் தன்னை அனுப்பினவரிடத்து தான் பேசணுமே தவிர அன்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உண்மையா இருக்கிறவன், பணிவிடைக்காரன் என்ன செய்யணும்? நீங்க உங்க வீட்டுல, உங்க சபையில, குடும்பத்துல எல்லாத்துலயும் எழுத்துல வரணும். என்ன பண்ணணும்? 100%, 95%, 99%, 99.9% யார் தான் பத்தி பேசணும்? அவரை பத்தி தான் பேசணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க தேவனுடைய விளம்பரதாரர். நீங்க விளம்பரதாரர் யாருன்னா அவர் தான் உங்க விளம்பரதாரர். அல்லேலூயா. நீங்க போஸ்ட் அடிச்சுக்கலாம், இதுல அடிக்கலாம், வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம், என்னென்னோ பண்ணிக்கலாம், என்னென்னோ செய்யலாம். நம்மளை விளம்பரம் பண்ணி இருக்கிறோம், ஆனால் எந்த ஜெயமும் வர்றதில்லை. ஆனால் அவர் நம்மை விளம்பரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு எந்த நோட்டீஸும் இல்லை, ஆனால் அவருடைய புகழ் கீர்த்தி பரவிற்று என்று சொல்லப்படுகிறது. யோவானுடைய கீர்த்தி பரவிச்சா, இவருடைய கீர்த்தி பரவிச்சா, அப்போஸ்தலருடைய கீர்த்தி பரவிச்சா. அல்லேலூயா. எப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் தான் விளம்பரதாரர். நீங்க உங்களை யாரும் என்ன விளம்பரம் பண்ணுங்க, எனக்கு ஒரு சொல்லி கொடுங்க, எனக்கு ஒரு பாட்டை கொடுங்க, எனக்கு ஒரு செய்தி கொடுங்க, நீங்க சொல்ல தேவையில்லை. கர்த்தர் உங்களுடைய விளம்பரதாரர். அல்லேலூயா. உங்களை அவர் யார் பயன்படுத்துவாருங்க? யார் பயன்படுத்துவாரு? அவர் யோசேப்பு சொல்றாரு, வா, சிறைசாலையில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுங்க? சிறைசாலையில இருக்கிறேன். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக் கொள்ளு சொன்ன. வாழ்ந்திருக்கும் போது என்ன பண்ண சொன்னா? நினைத்துக் கொள்ளு சொன்ன. அவன் மறந்துட்டான். என்ன பண்ண? கிடைச்ச உடனே பானபாத்திரக்கார வேலை செஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான்?
ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தாராம். யாருக்கு கொடுத்தாராம்? சாதாரண கொடுக்கல, ராஜாவுக்கு கொடுத்தார். அதை விடுவிக்கிறதுக்கு தேடினார், யாருமே இல்லை. ஆனா அதை விடுவிக்கிறதுக்கு ஒருத்தர் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு என்னை பத்தி நீ வெளியே விடுன்னு சொன்னான். அப்படி கண்டி அவன் வந்து வெளியே ஆக்கிறதா? விடுதலை மாத்திரம் தான் கிடைச்சிருக்குமே தவிர அவருக்கு உயர்வு கிடைச்சிருக்க. யோசுவாவுக்கு என்ன கிடைச்சிருக்காது? தேவன் அவனை நினைத்தபடினால உயர்த்தும் போது அவருடைய விளம்பரதாரா யார் மாறிட்டது? அவன் மனசுல ஏதோ விடுவிச்சப்பா, சொல்லிட்டப்பா, போப்பான்னு சொல்லலாம் இல்லையா? நீதான்பா அதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி தேவன் அவருக்கு விளம்பரப்படுத்தினாரே, அவன் மனசுல பேச வச்சாரு. அது யார் பேசுறது? அல்லேலூயா. என்னுடைய விளம்பரதாரர். நாளில் ஏதோ ஒண்ணு சொல்லணும், உங்களுக்கு விளம்பரம் இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லணும். கொஞ்சம் சின்னதா போட்டாங்களே, போட்டோம் என்னதான் போட்டு என்ன பார்த்து சின்னதா போட்டிருக்கு. வரட்டான பாஸ்டருக்கு அல்லேலூயா ஓரமா போட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உன்னை உயர்த்த நினைத்து விட்டு யாரும் அதை அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், உன்னை அழைத்தவர் கர்த்தர். உன்னை பிச்சைக்காரனா வைக்கிறது, பிச்சைக்காரனா இருந்திருப்பேன், கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா இருக்கிறதுக்காக தேவன் உன்னை அழைக்கல. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா இருக்கிறதுக்காக தேவனுடைய அழைப்பு கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவ பாதையில 3 பாதைகள் உண்டு. ஒன்று அற்புத பாதை, இரண்டாவது வனாந்திர பாதை, மூணாவது ஆசீர்வாதமான பாதை. என்ன பாதைங்க? ஒன்று அற்புத பாதை, இரண்டாவது வனாந்திரமான. வறுத்து எடுப்பாரு, நல்லா வறுப்பார் போட்டு. கிறிஸ்து விட்டு போறியா இல்லையான்னு சொல்லி ஒண்ணு இல்லாம ஆக்குவாரு. அல்லேலூயா. நிக்கிறியா நிக்க மாட்டியான்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? நல்லா வறுப்பாரு போட்டு. எல்லாருமே உன்னை வந்து லூசுன்னுவாங்க. வேஸ்ட் டிக்கெட் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, பேர பிள்ளைங்க கூட சொல்லும். பேர பிள்ளைங்க கூட நம்ம என்ன பண்ணோம்? வேஸ்ட்னு எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி முடிச்ச பிறகுதான் ஆண்டவர் அல்லேலூயா. வேஸ்ட்னு சொல்றதெல்லாம் நீ தாங்குறியா? வேஸ்ட் நான் உன்னை சொன்னாங்க, பெஸ்டா மாத்திரம் ஆண்டவரோட. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தேவைங்க? உண்மை. நீதிமொழிகள் 29:20 சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். இரண்டாவது காரியம் மார்க் 10:42-45 வரைக்கும். மார்க் 10ஆம் அதிகாரம் 42-45 வாசிக்கிறோம். எனக்கு உதவி செய்யுங்க. போதும். ஊழியத்துக்கு நம்ம அழைச்சிட்டாரு, நம்மளை எஜமான் வேலைக்காக அழைக்கல, வேலைக்காரனா இருக்குது. அல்லேலூயா. கான்செப்ட புரிஞ்சு. இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரையிலும் வேலைக்காரனா. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நேரம் வரைக்கும் வலதுபுற கல்லனை ரட்சிக்கிற வரையிலும் அவர் எப்படிதான் இருந்தாரு? இப்படிதான் இருந்தாருங்க, வேலைக்காரனா. நமக்கு கொஞ்சம் ஆத்மாக்கள் வந்த உடனே நமக்கு தலைக்கு மேல அந்த பவர் அப்படியே 4 பேய் ஓட்டின உடனே ஒரு பெரிய சபை கொஞ்சம் கட்டிட்டா பெரிய ஆள் ஆயிடுவோம், கார் வாங்கிட்டா பெரிய ஆள் ஆயிடுவோம். நம்மள பேர் எடுபடி அப்படியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல, ஜீவனை கொடுக்க வந்தான்றாரு. அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கறதா ஊழியமே. எந்த ஊழியக்காரன் நீங்க ஜீவனை கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா தான் உங்க ஊழியத்தை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. ஜீவனை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ண முடியாது? ஜீவனை யாக்கோபு கூட கடைசியா பாருங்க, முதல்ல ஒரு பந்தி அனுப்புறார், முதல்ல 4 மனைவியில ஒன்னொன்னா அனுப்புறார்.
கடைசியா அவர் நேசிக்கிற ஆள வைக்கிறாரு. அவர் பயப்படுற முதல்ல முன்னணியில போய் நிக்கணுமா இல்லையா? அவரு அப்படி இன்னவர் கடைசியா போய் என்ன பண்றாரு? கடைசியில ஆண்டவர் சமுத்திரம். நீங்களும் நானும் எஜமான்கள் அல்ல. மனதுல எப்பவுமே அந்த எஜமான்ற எண்ணமே நமக்கு என்ன வரக்கூடாது, என்ன வரக்கூடாது. எஜமான்ற வார்த்தையே வரக்கூடாது. நான் வேலைக்காரன். காலைல ஏந்த உடனே இல்லை வேலைக்காரனுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? விசுவாசி மதிக்கல, அவன் மதிக்கல, இவன் மதிக்கல, யாரும் தான் மதிக்க மாட்டாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. வேலைக்காரர்கள் பார்த்து மதிப்பாங்களா? வீட்டுல யாரும் மதிப்பாங்களா? யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா மதிப்பில்லாத வேலைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் உன்னை மதிப்பான வேலைன்றத பிற்காலத்தில் அது விளங்கப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கொல்லும்படி வராமல் செய்யும்படியாக தான் வரணும் சொன்னா பல கஷ்டங்கள். மனைவி சொல்லுவாங்க, யாரை நம்பி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, மனைவிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, சில நேரம் புருஷர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்க, சபை மக்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கர்த்தர் நம்மை அழைத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதன்மையாக இருக்க விரும்பினால் எப்படி இருக்கணுமா? இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டரா இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க சொல்லி ஆயிடுறாங்க. பாஸ்டரா இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கு என்ன இல்ல, பாஸ்டர் தான் மதிப்பு இல்ல, பிஷப்புக்கு தான் மதிப்பு. நான் பிஷப் லெட்டர் எடுத்து என் பையனுக்கு கொடுத்தேன். ஒருத்தர் பிஷப் ஆயிட்டாரு கொடுத்தேன். அவன் சொன்ன ஆர்சி பிஷப் அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிஷப் லெட்டர் கொடுத்தா லயோலா காலேஜ் சீட்டு கொடுத்தானா நீ பிஷப், நான் ஏத்துக்கிறேன். அல்லேலூயா. எதுவுமே இல்லாததுக்கு அல்லேலூயா. அந்த பிஷப் கூட எஜமான் என்ற பட்டத்துக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் ஏன் பிஷப் வாங்கினவங்களை பத்தி நான் குறைவா சொல்றதுக்கு, நமக்கு அது தேவை, அதிச்ச வேலைக்கு அது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் சாம் சுந்தரம் அது போட்டுக்கவே இல்லை. நம்ம அது தமிழ்ல கிரேக்க வார்த்தை தான் பாஸ்டர், தமிழ்ல மேய்ப்பர் தான். நமக்கு மேய்ப்பர் போட்டுக்கிறதுக்கு நமக்கு அசிங்கமா இருக்குது. அல்லேலூயா. கிரேக்க வார்த்தை அது. மேய்ப்பருக்கு என்ன அர்த்தம்? பாஸ்டர்ன்றதுக்கு என்ன தமிழ் வார்த்தை? மேய்ப்பர் தான். நம்ம பாஸ்டர் சொல்லி இருக்கிறோம், அதுக்கு உள்ள என்ன இருக்குது? தமிழ் வார்த்தை என்னதான்? கிரேக்க வார்த்தை பாஸ்டர். கிரேக்க வார்த்தை தான் என்னது? பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மேய்ப்பர் சொல்றதுக்கு கஷ்டப்படுறோம். அவர் புரிஞ்சுக்கிறார், மேய்ப்பர் தான் தமிழ் வார்த்தை, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், தமிழே போட்டுக்கோ. அல்லேலூயா. உலகத்துல யாரும் எல்லாரும் ஊழியக்காரன் பேர் எடுத்துட்டாங்க, ஆனால் பரிசுத்தவான் என்று ஊழியக்காரங்களை பார்க்கிறோம். பாஸ்டர் சாம் சுந்தரம். ஏன் சொல்ல வர சொன்ன? உலகத்துல எலிசாவை பார்த்து சொல்ல, சூரியமையால் சொல்ல, அவர் பரிசுத்தவான் என்று பார்த்து சொல்லணும் ஜனங்க. பரிசுத்தவான். அல்லேலூயா. சொல்லுங்களேன், உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? என்ன சொல்ல? பிஷப்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? பரிசுத்தவான் சொல்லணும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தவான் என்ற பேரை எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசிய சபைக்கு சொல்றார், விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள். விசுவாசிகளே பரிசுத்தவான்களா இருந்து அப்ப ஊழியக்காரன் எவ்வளவு பரிசுத்த? அல்லேலூயா. விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு வசனம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு சொல்ற ஜீவனை கொடுக்கணுங்க. ஜீவனை கொடுக்க நீ தயாரா இருக்கணும். ஜீவனை கொடுக்கறதுக்கு தயாரான கொஞ்சம் பேர் வந்த உடனே மத்தவங்களை நிக்க வச்சுட்டு முன்னால போக கூடாது. கடா முன்னாலதான் நிக்கணும். யார் தான் நிக்கணும்? இப்ப எங்க தான் நிக்கணும்? முன்னாலதான் நிக்கணும். விசுவாசி முன்னால விட்டு பின்னால போவாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் பின்னாலதான் போறாங்க. ஆனால் அங்க அங்கத்தி மேய்க்கிறவங்க எல்லாம் யாரும் முன்னாலதான் போவாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல எங்க போவாங்க? அவங்க தான் முன்னாடி போவாங்க. அல்லேலூயா. நாம தான் முன்னணியில நிக்கிறதுக்காக தான் தேவன் நம்ம என்ன படிக்கிறாரு? இரண்டாவது காரியம், நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக. யோவான் 10:11-12 சொல்லுங்க. நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனை அங்கே ஆண்டவர்
மூணு காரியத்தை அதுல சொல்றார். திருடன், மேய்ப்பன், கூலியான். மூணு பேரை பத்தி சொல்றாருங்க. அல்லேலூயா. திருடன் சொல்லி சாத்தான சொல்றாரு. கொல்லவும், திருடவும், அழிக்கவும் வந்தான். அல்லேலூயா. அவனுடைய வேலை அதுதான். அவன் மாறவே மாட்டான். தான் நீ நசுக்கினா கூட அவன் மாற மாட்டான். அல்லேலூயா. எத்தனை தடவை நீ குத்துனா கூட சரி, அவன் என்ன பண்ண மாட்டான். ஒரு பிசாசை துரத்தி விட்டு போயிட்டேன்னு சொல்லும். ஆனா அது திரும்பி வந்துனே தான் இருக்கும். திரும்பி திரும்பி அதனுடைய வேலை அதுதான். ஆனால் மேய்ப்பனுடைய வேலை, நல்ல மேய்ப்பன் தான், நாடுகளுக்காக. கூலியால் என்ன செய்யறான்? கரடி வந்த பிறகு விட்டு ஓடிடுறான். ஏன் தாவீது ஆண்டவர் ராஜாவாக தெரிந்த ரகசியம்? ஆடு மேய்ச்சிருக்கும் போது ஒரு முறை சிங்கம் வந்து ஆட்டை அடிச்சது. அவர் என்ன பண்ணார்? உடனே சிங்கத்தோடு போராடி, ஆடு பெருசா, அவன் பெருசாங்க, ஒரு ஆடு போனா போதும் அவன் விட்டுருக்கலாமே. உயிரை கூட அவன் துணியம் பண்ணான். கரடி ஒரு தடவை வந்தது, அப்பவும் என்ன பண்ணான்? தான் உயிரை பணைய வச்சு அதை காப்பாத்தினான். அல்லேலூயா. அவனை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக செலக்ட் பண்ணான். நீங்களும் கூட ஜீவனை கொடுக்கிறவர்களாக மாறும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ண நல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாஸ்டர்னு சொல்லிக்கலாம். ஆனா நல்ல பாஸ்டராக, நல்ல மேய்ப்பனாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தர் அடுத்தபடியாக நம்ம மூணாவது காரியம் பார்க்க போறோம். வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-18 வரைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். லூக்கா 12:35-36 வாசிங்க. 35-36. லூக்காவின் புஸ்தகம் 12:35-36. எபேசியர் 6:10-18. நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் வசனம் தெரியும். எல்லாரும் நிறைவா இருக்கிறீங்க. யாரும் இங்க உங்களை ஏமாத்த முடியாது. கடலூர் பாஸ்டர்களை யாரையும், குறிஞ்சிப்பாடி தாலுக்கால இருக்கிற பாஸ்டர்களை யாரும் என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. எல்லாத்தையும் நீங்க கற்று தேர்ந்தவங்களா இருக்கிறீங்க. அதனால உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 12:35-36. பணிவிடைக்கார வந்து எஜமான் வர்ற வரைக்கும் அவர் தூங்கக்கூடாது. எஜமான் வர்ற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. காத்திருக்கணும், வெயிட் இருக்கணும். சரி, இப்ப இருக்கிற இதெல்லாம் சொல்றேன். ஒரு போன் பண்ணக்கூடாது வரேன்னு சொல்லிட்டு. யாருக்கு? ஹவுஸ் ஓனருக்கே போன் பண்ண. வீட்டு வேலை செய்யற ஆளுங்களை என்ன பண்றாங்க? தூக்கத்தை வந்து கெடுக்குறீங்க. தூக்கத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு சொல்றாங்க? காலம் அதுதான். ஏன்னா ஆள் கிடைக்கல. இப்ப ஆளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? இப்ப யாரும் பேசுறதில்லை. வட இந்தியால இருந்து பழைய எடுத்து வந்துட்டாங்க. கம்மியா கொடுத்தா கூட போதும் வேலை செய்யறேன்னு வந்துட்டாங்க. அதனால இப்ப யாரும் அப்படி பேசுறதில்லை. எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே பயப்படுறாங்க, வேலையை விட்டுற போறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது பணிவிடைக்காரன் ஆயத்தம். பாத்தீங்கன்னா 6:10-18 வரைக்கும் பண்றவங்க. இப்போ நமக்கு 3 வகையான குருடை பத்தி நான் உங்களுக்கு. ஒண்ணு ஆவியின் குருடு. என்ன குருடுங்க? ஆவியின் குருடு. இரண்டாவது ஆத்துமா குருடு. மூணாவது சரீர குருடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பார்க்கிறோம் பர்திமேயு குருடனை பார்த்தோம். என்ன குருடை பார்த்தோம்? அவர்கிட்ட சரீரமான குருடு இருந்தது. அவர் பார்வை இல்லாத வரைக்கும் என்னதான் பண்ணியிருந்தாரு? என்ன பண்ணியிருந்தாரு? பார்வை இல்லாத வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாரு? பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. என்ன எடுத்திருந்தாரு? பார்வை பெற்ற உடனே அவர் பிச்சை எடுக்கவே இல்லை. நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு பிறகு முன்னால பிச்சைக்காரன் பிச்சை எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் பிச்சைக்கார வஸ்திரமே அவன் தரிக்கல. பிச்சைக்கார வஸ்திரமே என்ன பண்ணல, போட்ட அந்த வஸ்திரத்தை இயேசுவின் பின் சென்றான். நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குது? இயேசுவின் பின்னால போறதா வேலை, பிச்சை எடுக்கிற வேலை இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பிச்சை எடுக்கிற வேலையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ராஜா ஊட்டி வேலைக்காரன். கர்த்தருக்கு சாதாரண இல்ல. எவர்லி சர்வெண்ட், சாதாரண சர்வெண்ட் இல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கெல்லாம் மதிப்பு. யாரு? கவர்மெண்ட் சர்வெண்ட். டவுட்டா இருக்குதா உங்களுக்கு? யாரு?
மல்கியா சொல்றாரு, நாம் கர்த்தருடைய தூதன். தூதன் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? கர்த்தருடைய தூதன். 2:7 வாசிங்கன்னா தெரியும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவன் கர்த்தருடைய சேனைகளை கர்த்தருடைய தூதன். சரி, கவனிப்போம். இப்போ சரீரமான குருடு திறந்துச்சு. இப்ப 2வது ஆத்மா குருடு. கர்த்தர் சொல்றார், தேவன் லீதியால் தன் இருதயத்தை தேவன் என்ன பண்ணாரா? திறந்தாரா. அப்போ அவருடைய மனக்கண்ணு என்ன பண்ணுச்சு? திறக்கப்பட்டுச்சு. இது ஆத்மா குருடு. அல்லேலூயா. இந்த நாம ரட்சிக்கப்பட்டோம் எல்லாரும். இந்த கண்ணு நமக்கு திறந்துச்சு, அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்களேன், இந்த கண்ணு திறந்தனால தான் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா கர்த்தர் 3வது ஒரு குருடு, ஆவியின் குருடு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:17 வாசிங்க. சோத்திரம். அப்போஸ்தலர் இது ஆத்துமா குருடுக்கு 16:14. கர்த்தர் சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. நான் இதை நிறைய விளக்கணும்னா நிறைய நேரம் ஆகும். சீக்கிரமா உங்களுக்கு நான் 3 விதமான குருட சொல்றேன். போதும் பாருங்க. இப்போ அவருடைய கண்கள் என்ன கண்ணு திறந்துச்சுங்க? ஆவியின் கண் திறந்துச்சு. அவருக்கு என்ன கண் திறந்துச்சு? முதல்ல பார்த்த கண்ணுல பார்த்தாரு, பயம் வந்துடுச்சு. புள்ள எல்லாரும் யாரு இருக்கிறாங்க? படையெல்லாம் சூழ்ந்து இருக்குது. இப்ப பாக்குறாரு, அவர் என்ன கண்ணுல பார்த்தாரு? என்ன கண்ணுல பார்த்தாருங்க? அப்போ ஆவியின் கண்ணுல. எலிசாவை சுற்றில அக்கினி ரதமும். நமக்கு வேலை செய்யணும், வேலை செய்யணும். கண்ணும் வேலை செய்யுது. 2வது ஆத்மா கண்ணும் வேலை செய்யுது. இப்ப 2 கண்ணும் வேலை செய்யுது தெரியுது. 3வது கண், அந்த ஆவியின் குருடு இருந்து சரியாகாதனாலதான் நாம் பயந்துள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலிசாவுடைய வேலைக்காரன் பயந்தான். அதற்கு பின்பு அவன் பயப்படவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணல? பயப்படவே இல்லை. பாருங்க, இந்த 3 கண்ணு யாருக்கு வேலை செஞ்சிச்சு? ஆதாமுக்கு வேலை செஞ்சது. அதனால்தான் அவன் சொல்றான், எலும்பிலும் எலும்பு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு அயர்ந்த நித்திரையில் தானே இருக்கான், தெரியுதே. அல்லேலூயா. இயேசு வந்து பேசுறது கொள்றதெல்லாம் அவங்க பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்களா இல்லையா? இன்னைக்கு மோசே முகமுகமா தரிசிக்கிறாரு, அவருக்கு அந்த 3 கண்ணு வேலை செஞ்சிச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கும் செஞ்சது, யோசேப்புக்கும் செஞ்சது. இது போல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார்கள். நம்ம எப்படி தீர்க்க தரிசன வரத்தை நாடுகள் சொல்லி என்ன பண்ற சொல்றாரு பவுல் சொல்றார். 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. நீங்க பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படும். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படணும். ரோமர் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-14 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கலாம். 8:14 சீக்கிரம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. தேவ ஆவியினால நடத்தப்படணும். மனுஷனால 4 பேர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒன்னு தேவ ஆவி, இன்னொன்னு சாத்தானுடைய ஆவி, 3வது மனுஷாவி, 4வது சுயாவி. எவ்வளவுதான் உட்கார வச்சு ஒருத்தருக்கு சொன்னா கூட மறுபடியும் பாத்தீங்கன்னா மறுநாள் அவங்க என்ன செய்யணுமோ அதான் செய்வாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நேரம் நீ காலையில டீ வாங்கி கொடு, அவரு டிஃபன் வாங்கி கொடுங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க, சாயங்காலம் டிஃபன் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுங்க, ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுத்து அனுப்புங்க, செஞ்சு சொல்லி கொடுத்து அனுப்புங்க. மறுநாள் நீங்க போய் அவங்கள பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க சுய ஆவியில ஓடுறவங்க சுய ஆவியில தான் ஓடுவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாரையும் பேச்சுமே என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மனுஷ ஆவியினால பாத்தீங்கன்னா ஸ்தாபனத்துக்கு மத்த இடத்துல கட்டுப்பாடா இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க, வசனம் தப்பா சொன்னா தப்பா சொல்லு, அல்லேலூயா, கரெக்டா இருக்கும். ஆனா அவங்க தப்பா சொன்னாங்களா தப்பா தான் என்ன பண்ணணும் சொல்லி அவங்க மனுஷ ஆவியில நடத்தப்படுறாங்க. அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் வெளியே வந்தார், ரோம கத்தோலிக்க இருந்து என்ன பண்ணாரு, அவங்க மனுஷ ஆவியில நடத்தினாங்க. அவங்க சொல்றதுதான் செய்யணும்னு சொன்னாங்க. பாவ படிப்பு சீட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் இல்லையே பைபிள்ல, பைபிள் இல்லாத சொல்றாங்க. இந்த சபையை பார்த்தோட முழு வேதாகம சபன் போட்டு நான் சொன்னேன், காஸ்பல் கேள்விப்பட்டிருக்கிறோம். புல் காஸ்பலை விட இது நல்லா இருக்குது, முழு வேதாகம சபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு சபை பேரை கேட்ட உடனே முழுமையா பேசினாதான் இங்க இடம் உண்டு போடுது. அடுத்த முறை நான் முழுசா பேசுறேன்னா கூட மாட்டீங்கன்னு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால முழுசாவை பேசிடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பாவம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல பாக்குறோம், ஆவியின் கண் வேலை செய்யணும். சபையில வந்து பாருங்க, பேதுருக்கு ஆவியின் கண் வேலை செஞ்சிச்சு. அதனாலதான் அனனியா சப்பீரால் செஞ்சதை சொல்லிட்டாரு. உடனே சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? நடந்துச்சு. நீங்க அந்நிய பாஷையில நிரம்பும் போது பிசாசு பிடிச்சவங்க அலறி அடிச்சு ஓடினாதான் அது அந்நிய பாஷை, உண்மையான அந்நிய பாஷை. சும்மா நீங்க பேசிட்டே இருந்தாலும் அது பாட்டு விழுந்து பண்ணினா ஒண்ணும் இல்ல. நீங்க அந்நிய பாஷை பேசினா சாத்தான் பிடிச்சிருக்கிறவங்க உருண்டு ஓடணும். அதுதான் பரிசுத்த ஆவி கடை. எல்லா பாஷைகளும் தேவனுடைய பாஷைகள் அல்ல. அல்லேலூயா. சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டான். இன்னைக்கு பார்த்தா நிறைய விசுவாசிகளுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு என்ன பண்ணுது? அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது. பைபிளை மெரிக்குது, பேண்ட உடைக்குதுங்க. கர்த்தருக்கு பேண்ட உடைக்குது, கூந்தல பிடிச்சி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்றதுங்க? போய் என்ன பண்ணுது? ஆராதனை முடிஞ்சா கூட அது முடிய மாட்டேங்குது. பாஸ்டர் நிறுத்தினா கூட என்ன பண்ணல, அது அடங்கவே அடங்காது. என்ன பண்ணாது? அது பாட்டு இவர் பிரசங்கத்தை தொடங்கி இருப்பாரு, அது நிறுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறுத்தாது. அது அடக்கம் இல்லைன்னு சொன்னா, ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா, ஆவியானவர் ஒழுங்குள்ளவர், அவர் ஒதுக்கமான ஆவி உள்ளவர். அந்த ஒதுக்கமான ஆவியை பெற்றவங்க உடனே கீழ்ப்படிவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடத்துறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படி கீழ்ப்படியலன்னா அது வேற ஆவின்னு சொல்லி என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். வேற பிரதர்ன்றவங்கள அந்த மாதிரி பிரதர் ஆயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிரதர்லாம் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த பிரதரா இருப்போம். கர்த்தர் கீழ்ப்படிக்கிற ஆவியா இருக்கும். பரிசுத்த ஆவி என்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்துவே கூட 4:1 வாசிங்க. மத்திய புஸ்தகம் 4:1. அவர் யாரால் நடத்தப்பட்டார் பாருங்க. வாசிங்க. 4:1. போதும் பாருங்க. இப்ப நீங்க நினைக்கிறீங்க இயேசுவே பரிசுத்த ஆவிதான் வழி நடத்திட்டு இருக்காரு. யார் நடத்திட்டு இருக்கிறாருங்க? சீசர்களையும் அப்போஸ்தலர் பேதுருவையும் யோவானையும் அப்போஸ்தலர் பவுலையும் யார் தான் வழி நடத்தினது? பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினாரு. அன்னைக்கு நடந்தது பரிசுத்த ஆவியில நடத்தப்பட்டதனாலதான் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, கிரியை நடந்தது, எல்லா அற்புதங்கள் நடந்தது. அரசாங்கத்தில் இருக்கிறவன பயந்தான். நாம என்ன கண்ணு ஆபரேஷன் பண்றது, கண் கண்ணாடி குத்துறது, இதுக்காக சபை கிடையாது, தேவைதான். ஆனால் இந்த இதுல கண்ணு தெரியாதவர்கள் நீ ஜெபித்து என்ன பண்ணணும்? தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற இடம் தான் சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போய் அவன் சரி பண்ணிக்குவானே, அதுக்கு இங்க மெடிக்கல் முகாம் நடத்தி என்ன பண்றது? அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமையை தேவன் இங்கே செயல்படுத்துகிற இடம் தான் சபை. அல்லேலூயா. கர்த்தர் சபையில அசைவாடி கூட தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு. சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். விடுதலை இருக்கணும் சபையில. சபை கூரையா இருந்தா பரவாயில்ல, பரவாயில்ல. அல்லேலூயா. யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, இங்க வந்த ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஜெபம் பண்ணும் போது பேய்கள் ஓடுது சில சபையில. உள்ள வந்த உடனே அது உருண்டுகிட்டு வெளியே போய் வாசல்ல ஓயுது. நான் ஏன் வந்தேன் இங்கன்னது? ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபையில் ஆவியானவர் இருக்கிறாரா? நம்ம குடும்பத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? உங்க மேல ஆவியானவர் இருக்கிறாரா? சோதிச்சு பார்த்துங்க. அல்லேலூயா. நீங்க பேசுற பாஷை சரியான பாஷையான போது சோதிச்சு பார்த்துங்க. நீங்க சொல்ற தீர்க்கதரிசனம் சரியான தீர்க்கதரிசனமான சோதிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரா இருந்தா அதுல விடுதலை இருக்கும், சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. சில பேர் அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி. அல்லேலூயா. கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல. முதல் முறையாக அபிஷேகம் பெறும்போது அந்த மாதிரி நாள் அப்படி ஏற்படாது. அல்லேலூயா. நாளும் என்ன பண்ணாது? ஏற்படாது. சில இடத்துல தீர்க்கதரிசன முகாம் சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இது விளையாட்டு தர்மம். ஆவியானவர் எவர் மேல் இறங்கினார்களோ அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். பாடமா நடத்துறது, நம்ம பாடம் நடத்துறதுக்கு அவர் வருவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவர் ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். நமக்கு ஆவியினால அக்கினியால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நம்ம 3 ஞானஸ்தானம் ஒன்னையே பெற்றுக்கிட்டு இருக்கிற அந்த விசுவாசி என்ன பண்றதுல
சபைக்கு லேட்டா வருது. ஏன் வருது தெரியுமா? அது ஆவி பெறல. அதனால அதுக்கு புத்தி சொல்றதுக்கு என்ன இல்ல. தூங்க விட மாட்டார். ஆவியானவர் இருந்தா என்ன பண்ண மாட்டாரு? தூங்க விட மாட்டாருங்க. தூங்க விட மாட்டார். அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணா மணி ஆயிடுச்சு சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டாங்க. இப்ப எப்பன்னா பைபிள் இப்படி திறந்து காட்டுறாங்க. பாஸ்டர் அங்க காட்டுறாங்க. காட்டின உடனே பாஸ் முடிச்சிடணுமா? அல்லேலூயா. இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு நாங்க இருந்த காலத்துல எப்ப முடிக்கிறாங்களா அப்ப மாதனமா. அப்புறம் பேசுனவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியில பேசுனாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கதை விடுறாங்க. அதனால கேட்க முடியும். அல்லேலூயா. அதனால எல்லாரையும் நான் சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவர் எலியா சொல்றான், நான் ஒருத்தன் தான் ஆண்டவரை மீந்து இருக்கிறேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், டேய் நீ ஒருத்தன் இல்லப்பா, 7000 பேர் வச்சிருக்க. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ற நான் மட்டும் தான் நினைச்சிட்டு போகல, இங்கேயும் 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. பாருங்க, ஆவியானவரால நடத்தப்படணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 23ல, ஒரு மேய்ப்பனுடைய கடமை என்னன்னு பாருங்க. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. வசனத்தை மேய்க்கணுமா? வசனத்தை சொல்லணும். புல்லு வசனம். அல்லேலூயா. வசனம் பேப்பர்லாம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஊருக்கு அதை ஒரு அம்மா 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் காப்பி அடிக்கிற. நேத்து தான் டிவியில பார்த்தோம். நேத்து தான் டிவியில பிரசங்கம் பண்ணாரு. ஒண்ணு கூட விடாம நம்ம பாஸ்டர் அப்படியே பிரசங்கம் பண்ணாரு. அல்லேலூயா. மத்தவங்க பேசுறத காப்பி அடிச்சுட்டு கொடுக்கறதுக்கு அதைக்கல ஆண்டவர். அல்லேலூயா. நீ அங்கிருந்து பெற்றுக் கொடு. மோசே மேலிருந்து பெற்று கொடுத்ததுனாலதான் 5000 பேரை அவர் எல்லாருமே புருஷர்கள் மாத்திரம் இவ்வளவு பேர் இருந்தவர்கள் நடத்த முடிஞ்சது. நம்மளையும் அப்படிதான். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல நிறைய கோயில் இருக்குது. எங்க வீட்டுல சின்ன பெரிய கோயில் தான் இருக்குது. அதனால எல்லா பேய்களுக்கும் ஒரே நாமம் தான், இயேசு நாமம் தான். அல்லேலூயா. ஓடி பிசாசு இருந்தாலும் எந்த நாமம் தான் சொல்ல போறோம்? எஸ் நாம சொல்ல போறோமா? நம்ம சொல்ல போறது இல்லை. விக்கிரக கோட்டையா இருந்தா கூட நீ ஒரே நாம சொல்ல, எல்லாம் முடிஞ்சிடும். மருந்து வைக்கிறவங்க ஒரு கட்டடத்துக்கும் மருந்து வைக்கிறான், உழுந்துருது. 15 25 மாடி கட்டுறான், அதுவும் உழுந்து பொத்து உழுந்துருது. அல்லேலூயா. அவன் கண்டுபிடிச்சிக்கிற மருந்தே வேலை செய்யுது. அல்லேலூயா. எந்த பக்கத்து பில்டிங்கே சேதம் வராம அப்படியே நொறுங்கி என்ன பண்ணுது? மனுஷன் கண்டுபிடிக்கிற அந்த மருந்துக்கே அவ்வளவு வேல்யூ இருக்குது. நீ இங்க விக்கிரக கோட்டையா இருக்குது, அது கூட்டு பெருசு பண்ணாத. அவன் பெரியவனே அல்ல. ஆரோனுடைய அரண்மனையில் நடந்த கதையை சொல்றேன். அவங்க என்ன பண்ணாங்க? ஆரோன் கோலை போட்டாரு, பாம்பாய் சர்வம் ஆயிடுச்சு. அவங்க மந்திரவாதிகளை ஆரோன் சொல்ற பாக்குறதுக்குள்ள அங்க ஒண்ணு நடந்துச்சு. எல்லா சர்வத்தையும் என்ன பண்ணுச்சு? இருக்கிற வல்லமைகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் பெரிய வல்லமை, எல்லா வல்லமைகளையும் பொசுக்கக்கூடிய வல்லமை, நம்முடைய ஆராதிக்கிற, நாம் வழிபடுகிற, நாம் ஊழியம் செய்கிற, நாம் தேவனால் அழைக்கப்பட்ட வல்லமை உள்ள பரம பகுதியில் இருக்கிற தேவனுடைய வல்லமை மகோ பெரியதே. நாமத்துக்கு இருக்கிறதான வல்லமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரத்தத்துக்கு இருக்கிறதான வல்லமை, வார்த்தைக்கு இருக்கிறதான வல்லமை, விசுவாசத்திற்கு இருக்கிறதான வல்லமை, எல்லாத்துக்கும் வல்லமை இருக்குது. பயன்படுத்தும். அல்லேலூயா. பயன்படுத்தும் தெரிவு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4வது பாயிண்ட் போயிடலாம். மாதிரியாய் இருக்கிறவன், மாடல். யோவான் 13:13 இருந்து அடுத்து 16-17 வாசிங்க. யோவான் 13 வாசிங்க. மாதிரியை காண்பித்தேன். நம்ம மாதிரியா இருக்கணும், மாதிரியா இருக்க கூடாது. அல்லேலூயா. காசு ஒரு மாதிரிங்க. அவங்க வீட்லயும் எப்படி இருப்பாரு அதே மாதிரி தான் இருப்பாரு, எங்கிட்டையும் அப்படிதான் இருப்பாரு, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அல்லேலூயா. சோத்திரம். காசு கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண மாட்டாரு, காசு கொடுக்காதவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. எல்லாருக்கும்
எந்த ஊருக்காரா இருந்தாலும் சரி, சின்னவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாருன்னு சொன்னான். இந்த சாட்சி நம்ம ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் கால்களை கண்டிப்பா நீ எஜமானா இருந்தே கழுவ மாட்டேன், வேலைக்காரனா இருந்த விசுவாசுடைய கால்களை விசுவாசி உங்களை விட்டு போவார். விட்டு விட்டு என்ன பண்ணாது? இயேசுவே இயேசுவே அவரை விட நம்ம பெரிய ஆளா என்ன? அவரை விட பெரிய ஆளா? சிருஷ்டிகர் சிருஷ்டியோட கால கல்வி, நாம எல்லாம் சிஷ்டி தான். ஹல்லேலூயா. நீங்க அதை செஞ்சு சபையுடைய ஆத்துமாக்களுடைய உள்ளத்துல அன்பு பேர் கழுவே விட மாட்டாங்க. பேதுருமா பாஸ்டர் காலத்தோட கூடாதுன்னு வசனம் கொடு. ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணு? இடம் பாருங்க, மாதிரியா இயேசு செஞ்சு விசுவாசிலே மாதிரியா இருக்க முடியாது. நீங்க கொடுத்தீங்கன்னா நல்ல ஒன்று வாங்க, கொடுக்கலன்னா கெட்ட ஒன்றுவாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு நீங்க மாதிரியா இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த சபை விசுவாசிக்கு நீங்க மாதிரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதை தான் கேட்பாரு. உன் ஆட்டை மெதுங்க மேய்ச்சியான்னு தான் கேட்பாரு. பக்கத்து சபையில் இருக்கிற ஆடை மேய்ச்சியான்னு கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. கேட்பாரா? கேட்பாராங்க. இவர்கிட்ட கேட்பாரு. எங்க சபை என்னதான் கேட்பார். நான் தான் கணக்கு கொடுக்கணும். நான் தான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கு அவர் தான் கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாம் வாழ்க்கையில நமக்கு சபையும் மாதிரியே நமக்கு வேணும். பைபிளை தான் நம்ம மாதிரியா எடுத்துக்கணும், வேற மாதிரியில. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன? நிறைய பேர் சொல்றாங்க அப்போஸ்தலர் காரங்க அதான் உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். அப்படி இல்லை. அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்ட. ஹல்லேலூயா. முதல் அப்போஸ்தலர் யாரு? இயேசு கிறிஸ்து. முதல் அப்போஸ்தலர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் 28ஆம் அதிகாரத்தை சொன்னா, சொன்ன உபதேசங்களை அவர்கள் கை கொள்ளும்படி என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதை தான் சீசர்கள் பண்ணாங்க. அதுதான் அப்போஸ்தல உபதேசம், வேற ஒண்ணும் இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு என்ன சொன்னாரோ அந்த உபதேசத்தை என்ன பண்ணு? போதிக்க சொல். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போதிச்சாவே அவங்க நிறைய மார்க் எடுத்துருவாங்க. அதை படிச்சாவே என்ன பண்ணுவாங்க? நிறைய மார்க். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படியாக பார்ப்போம். இயேசு கால்களை கழுவி தன் மாதிரியை காண்பித்தார். அடுத்ததா பார்க்கலாம். 5 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19:31. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31. வாசிங்க. 1 ராஜாக்கள் 21 தான் இருக்கா? 2 ராஜாக்களை பாருங்க. சரி, 2:19-31. இல்ல, சாரி. ஓகே. இருங்க ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. ஆண்டவர் நல்லவர். சரி, 26 கரெக்ட் தான். 3 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4:26. சாரி. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தையும் வாங்குகிறதும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? 5:26. சாரி, நான் வாசி 5:26. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5:26 எழுதி வச்சிங்க. இது காலமா?
இன்னைக்கு எலிசா பாருங்க பயங்கரமா அன்னைக்கே இருக்கிறார். ஏன் ஆண்டவர் அவரை கொண்டு மரித்தும் அவருடைய எலும்பிலிருந்து வல்லமை புறப்பட்டது, மரித்தவன் உயிரோடு எழும்பினான்னா அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்ன பண்ணல. ராஜா கிட்ட சொன்னா ராஜா ஒரு ஊரை கூடனா குத்துருப்பாரு. ஏன்னா அந்த ராஜா உயிரோடு இருக்கிறது யாரால? இவரால தான். ஏன்னா சமாரிய படைகள் வரும்போதெல்லாம் அவங்க இப்படி திட்டம் போடுறாங்க, இந்த இடத்துல பண்றாங்க, நீ இப்படி நிறுத்துன்னு சொல்லும் போது அவனுக்கு வந்த ஆபத்தை எல்லாவற்றையும் காப்பாத்துறது யார் தான் காப்பாத்தினது? எலிசா தான். என்ன பண்ணாரு? ஆனா அவர் போய் ராஜா கிட்ட இவ்வளவு உரிமையா இருந்து கூட என்ன பண்ணல? தீர்க்கதரிசி மனைவி வர்றா, ராஜா கிட்ட சொல்லி ஏதாவது கடனுக்கு பணத்தை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு போறாரு. அங்கேயே அந்த அம்மா என்ன அவருக்கு என்ன சொன்னாங்க? அவரு சொன்னார், உங்க வீட்டுல என்ன இருக்குது? ஒரு குடம். அதை போய் காலி பாத்திரத்தை வாங்கி என்ன பண்ணு நிரப்புன்னு சொல்லும் போது வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த மஸ். நாம கர்த்தருக்கு இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்ததுல கொண்டு போவது ஒண்ணு இல்லை. சபை கட்டுறது நல்லதுதான், ஆனால் எல்லாரும் பொறாமைப்படுற அளவு கட்டணும். ஹல்லேலூயா. 100 கோடியில கட்டணும், 1000 கோடியில கட்டணும், 10,000 கோடியில கட்டணும், எல்லாத்துலயும் கட்டணும் சொல்லி என்ன பண்ணக்கூடாது நினைக்க. மக்கள் எவ்வளவு சபைகள் இல்லாம எவ்வளவு சபை கொடுக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு சபையை தாங்கலாம், ஊழியக்கார தாங்க. ஹல்லேலூயா. ஒன்னும் வேணாங்க, அவனுக்கு ஒரு இடம் வாங்கி சபை காட்டி குத்தாவே அவங்க சபை நடத்தி. ஹல்லேலூயா. வேற ஒரு உதவி நீ செய்ய வேண்டாம். சபைக்கு இடம் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படும். ஒரு இடம் வாங்கி ஒரு பாஸ்டர் காலமெல்லாம் உனக்கு நன்றி. ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஏத விசுவாசி காலமானவர் பண ஆசை பிடிச்சதுனால என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊதியக்காரங்க கடைசி நேரத்தில் பலவிதமான வியாதியில சாவறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு இந்த வியாதியில செத்தார், அவர் அந்த வியாதியில செத்தார். ஏன் அப்படி சாகணும்? பணத்தை ஏற்றுமை எரிக்கிறது, அல்லது காரியத்தை பண்ண காலமா நம்ம அது மேல வரக்கூடாது. அப்போஸ்தலர்கிட்ட பணம் கொண்டு வந்தாங்க. 2ஆம் அதிகாரத்தில் அவங்க பிச்சைக்காரனாக தான் இருந்தாங்க. பிச்சைக்காரனு கூட போட முடியல. பிச்சைக்காரனு கூட என்ன பண்ண முடியல? போட முடியல. வெள்ளியும் பொண்ணும் கிடைக்குமான்னு பார்த்துருந்தான். அவன் சொல்றான், நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட, என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன். நாங்கள் 2-3 அதிகாரத்துக்கு பின்னால பாருங்க, அவர் அப்போஸ்தலருடைய பாதங்களிலே பணத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? எவ்வளவுதான் பணம் வந்தாலும் சரி, அது உன் காலுக்கு தான் இருக்கணுமே தவிர தலைக்கு மேல வைக்க கூடாது. தலைக்கு மேல உங்க அபிஷேகம் மேல கண்ணு போச்சுன்னா உன் பொருள் 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 அடங்கி இருக்குது. அதுக்காக பொறாமப்படலை. ஆனால் அத்தியாவசிய செலவில் இல்லாது இருக்கிற இடம் போல பிறகு நேசி வசனம் தானே சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. உனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில உனக்கு என்ன பாஸ்டர் ஆயிடுச்சாரா? பாஸ்டர் ஆயி விசுவாசி ஆயிடுச்சா? விசுவாசி ஆயிடுப்போம். விசேஷகர் ஆயிடுச்சாங்களா? விசேஷகர் ஆயிடுச்சுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு மியூசிக்கே வாசிக்க தெரியாது. வாசம் தான் வாசிக்கணும். நான் போய் வாசித்தா யார் பாடுறது? யார் பாடுறது? யாருங்க பாடுறது? எனக்கு அது அழைப்பு இல்லை. அல்லேலூயா. எனக்கு எது அழைப்போ அதை நான் செய்யணும். அல்லேலூயா. உனக்கு என்ன அழைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ போதகனாக அழைக்கப்பட்டிருந்தால் போதக அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கும். நீ தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டால் தீர்க்கதரிசனுடைய அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கும். அல்லேலூயா. நீ சுவிசேஷகனாக அழைக்கப்பட்டால் சுவிசேஷகனுடைய அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கும். நீ அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருந்தால் அப்போஸ்தல அபிஷேகம் உனக்குள் வந்து இறங்கும். போதகராக அழைக்கப்பட்டிருந்தால் போதக அபிஷேகம் உண்மை. அவரை மாதிரி இவர் பேச முடியல. நல்லா பண்ணுவாங்க, சபை நடத்துறது நல்லா பண்ணுவாங்க, கல்யாணத்தில் பேசுறாங்க. சில பேர் பேசுனாங்கன்னா ஒரு வசனம் தாங்க பேசுவாங்க. இப்போ நான் நிறைய வசனம் பேசுறேன். சிலர் ஒரே ஒரு வசனம் தான் பேசுவாங்க. அந்த ஒரு வசனத்திலேயே எல்லாரையும் கண்ணை கலங்க வச்சுட்டு அவங்கள ஒப்பு கொடுக்க வச்சுட்டு போயிடும். அபிஷேகம்
அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம திறமை காட்டுகிற இடம் அல்ல. ஆவியானவரை மருந்தில்லாத ஊசி போட்டா இதான் செய்யும். ஆவியானவரோடு பிரசங்கம். அப்போது அவள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி சபை விசுவாசி அப்படி கேட்டாங்கன்னா, அன்னைக்கு ஆவியானவர் ஒரு சபையில பேசியிருக்கிறார். பாஸ்டர் ஏனோ தான் போனாங்கன்னா, அப்ப என்ன இல்லை, ஆவியானவர் அங்க என்ன பண்ணல, பேசல் மார்க் போட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணலாம், நீங்களே என்ன பண்ணலாம், உங்களுக்கு மார்க்கே போட்டலாம். உங்களுக்கே சமாதானம் இருக்காது. நல்ல சமாதானம் இருந்துச்சுன்னு சொன்ன ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனால் இன்னைக்கு சபையில நல்ல செய்தி ஓடி இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா உன் மனதில் ஒரு பெரிய ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திருப்தி எப்போ வரும்னா, நீ தேவனிடத்திலிருந்து வாங்கி அதை கொடுக்கும் போது தான். நிறைய பேர் எனக்கு 100, 200 கொடுத்தாங்க சின்ன வயசா இருக்கும் போது. நான் ஒரு நாள் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில கடப்பாரை பிடிச்சி ரூபா கொடுத்தாங்க. இந்த 10 ரூபா வாங்கும் போது தெரியும் கூட அந்த அனுபவம் இருக்கும். முயற்சி முதல்ல வாங்குற காசு பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மற்றவங்க நிறைய கொடுத்தா கூட அதுல என்ன இருக்காது. அது போல கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார். இவர் பயன்படுத்தினாரு, அவர் அப்போ இவர் மூலமா அற்புதம் செஞ்சாரு, இவர் மூலமா அற்புதம் செஞ்சாருன்னு அது சொல்றது ஒரு காலம். ஆனால் அதையே சொல்லி நம்ம ஊழியத்தை ஓட்ட முடியாது. ஏன் மூலமா கர்த்தர் செஞ்சாரு சொல்றதுதான் ஊழியம். அல்லேலூயா. உங்க மூலமா எப்ப செய்ய போறாரு, உங்களை கர்த்தர் ஆயிடுச்சா ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்த டிராபிக் போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா நிக்கிறான். எல்லா வண்டியும் நிக்குது. எல்லா வண்டியும் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து சொன்ன என்ன, டிராபிக் போலீஸ்காரன் சொன்ன உடனே என்ன பண்ணுது, பெரிய பெரிய ஆளா இருந்தா கூட 2 வண்டி தான் அவனால நிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஒன்னு என்ன வண்டி, ஆம்புலன்ஸ், என்ன பண்ணுது, ஃபயர் இன்ஜின். ஃபயர் இன்ஜின் என்ன பண்ண முடியாது, 2 வண்டிக்கு தான் பெர்மிஷன். என்ன இல்லை, மற்ற வண்டி எல்லா வண்டியும் நின்று தான் ஆகணும். அல்லேலூயா. அவனுக்கே அவ்வளவு அதிகாரம் இருக்குமே. ஆனால் எவன்லி கவர்மெண்ட் சார் அதிகாரம் இருக்கும். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து ஊழியத்துக்குன்னு உங்களை அழைச்சிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அன்னைக்கு 12 பேர் தெரிந்து கொள்ளும். கோத்திரத்தில் சண்டை, ஆரோன் கோத்திரம் மாத்திரம் தான் வருது. ஏன் வருது, அவங்க மாத்திரம் தான் ஆரோன் ஆசாரி ஊழியம் செய்யணுமா, நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, எல்லா கோத்திரத்திலும் கோலை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் வைங்க, சந்நிதியில் வைங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன நடந்துச்சு, ஆரோடைய கோல் துளிர், ஆரோடைய கோல் துளிர்த்தது. துளிர்த்தது மாத்திரம் இல்ல, பூ பூத்தது, கனி கனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய ரகசிய ஆண்டவர் செய்து. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் வாசனை வீசுகிற மலர்கள், ஆண்டவரால் அழைக்கப்படாதவர்கள் காகித பூக்கள். நல்ல டெக்கரேஷன் நல்லா இருக்கும், வாசனை இருக்காது. கர்த்தரால் அழைக்கப்பட்டா நீங்க போற வீட்டுல விடுதலை கிடைக்கும், குடிகாரன் திருந்துவான், பல பேர் ரட்சிக்கப்படுவான், எல்லாம் மாற்றம் உண்டாயிடும். அல்லேலூயா. ஐயா வந்து ஜெபம் பண்ணாருங்க, மாறிச்சுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், அழைக்கப்பட்ட அழைப்பில போடுங்க. ஒரு நாளைக்கு சுவிசேஷகர், ஒரு நாளைக்கு போதகர், ஒரு நாளைக்கு சுவிசேஷ அப்போஸ்தலர், ஒரு நாளைக்கு பிஷப்பு, அடுத்தது போப்பு தான் போகணும். ஸ்தோத்திரம். இதுக்காக தேவன் அழைக்கும் போது அழைச்ச அழைப்புகள் மாறாதவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு நல்லவர். எனக்கு ஆண்டவர் சொன்னதுனால தான், ஊழியக்காரங்களுக்கு போதிக்கன்னு சொன்னதுனால தான் நான் வந்து செஞ்சிருக்கிறேன். இல்லைன்னா நான் செய்யக்கூடாது, செஞ்சா எனக்கு அடி உதும். அல்லேலூயா. எனக்கு கொடுக்காத வேலையை நான் கொடுத்த வேலையை தான் நான் செய்யணும். பாருங்க எலிசா. அடுத்தது 6 யாத்ராகம புஸ்தகம் 33:11 33:10-11 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:21. 33:11. போதும். பணிவிடைக்காரனா இருந்தான். யோசுவா பத்தி சொன்னார் ஒருத்தர், அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கல, யோசுவா கொடுத்தார். யோசுவா தலைமைத்துவம் மாத்திரம் தான் அவரால் வகிக்க முடியும். ஆசாரியத்துவம் யோசுவால அமைக்கும். ஹல்லேலூயா. மோசேக்கு அப்படி ஆசாரித்துவத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவை பார்க்கும்போது பணிவிடைக்காரனாக 40 வருஷங்கள் மேலாக
அவருக்கு மோசே கிட்ட, நமக்கு இப்போ பாருங்க டீ கடையில் வேலை செய்கிறான், கொஞ்சம் டீ கடை கிடைச்ச உடனே இந்த டீ கடைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடை வச்சிடறோம். நம்ம சபையில் கொஞ்சம் பாட விட்டுட்டு கொஞ்சம் ஆராதனை பண்ணிட்டு சங்கீத வாசிக்க சொன்னா உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, சபை உண்டாக்கி. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதத்துக்கு உண்டாவது அல்ல. அந்த சபை போதகர் அவனை கூப்பிட்டு ஜெபித்து இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி ஒன்று அனுப்பினாதான் அது பெரிய ஆசீர்வாதம். அந்த ஊழியம் தான் நிற்கும். இந்த சபையை விட போனவர் சபை பெருசா வரும். அப்புறம் போட்டு என்ன பண்ணும், மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. என்ன வீடு? என்ன கட்டப்பட்ட வீடு? விசுவாசி கட்ட நல்ல பெருசாயிட்டு. ஸ்தோத்திரம். அது தலைமைக்கு அடங்கி இருக்கணும். எலியா உயிரோடு இருக்கிற வரையிலும் எலிசா அடங்கி இருந்தார். அல்லேலூயா. எலியா உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு? எலிசா என்ன பண்ணாரு? அடங்கி. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் சீசர்கள் அடங்கிதான் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அடவே இல்லை. நாம கூட என்ன பண்ண தலைமைக்கு கீழ்ப்படிஞ்ச அவங்க ஆசீர்வாதம் போதகர் மூலமா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்க? விசுவாசிகளும் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, பாஸ்டர் அபிஷேகம் நிரம்புவாரு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது, புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரனுக்கு கொடுக்குற அபிஷேகம் வேற, விசுவாசிகளுக்கு கொடுக்குற அபிஷேகம் வேற. நீங்க டெவலப் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அவங்களும் ஆவியில நிரம்புறாரு, நானும் தான் ஆவியில நிரம்புறேன், பாஸ்டர் தான் நிரம்புறாருன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த அபிஷேகம் வேற, இந்த அபிஷேகம் வேற. அல்லேலூயா. இது கொடுக்கப்படுகிற அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம புரிந்து கொண்டு நடத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். தலைமைக்கு பணிவிடைக்காரனா இருக்கிறவன் தலைமைக்கு என்ன பண்ணணும்? துரோகம் செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு புல்லட் ஸ்பெஷலிஸ்ட், அந்த கடையில் எங்கள் பாஸ்டர் புல்லட்டை கொடுப்பேன். நாங்கள் போய் பார்த்துட்டு வருவேன். வேலை செய்திருந்தார். அவருக்கு ₹1 சம்பளம். என்ன சம்பளங்க? எவ்வளோ சம்பளம்? ₹1 சம்பளம். நான் சொன்னேன், போட்டு போட்டு அடிக்கிறார், கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்றாரு. இவர்கிட்ட போய் உட்காந்துங்கிறியே, இவர்கிட்ட போய் உட்காந்துங்கிறியே, எதிர்கடையில் ₹10 கொடுக்குறாங்களா, அங்கே போய் வேலை செய்யலாமே அப்படின்னு நான் சொன்னதுக்கு சொன்னான், நான் ₹1 பணத்துக்காகவே இல்லை, இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். என்ன ஸ்பெஷலிஸ்ட்? எது ஸ்பெஷலிஸ்ட்? புல்லட் ஸ்பெஷலிஸ்ட். இவர்கிட்ட நான் வேலை கற்றுக்கினாலும் போதிக்க முடியும். இன்னைக்கு பார்க்குறேன், அவர்கிட்ட 5 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் தான் இப்போ பெரிய கடை வச்சிருக்க. அன்னைக்கு அடங்கி இருந்த ஆசீர்வாதம். ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இருந்தார். ஊழியக்காரன் தோல்வி அடையும், கர்த்தர் அவனை வல்லமையா எடுத்துப்பாய். நேரம் வரும் வரையும் கர்த்தர் காத்திருக்கணும். எலியாவை காட்டிலும் எலிசாவை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பணிவிடைக்காரனா இருக்கணும், இந்த குணம் இருக்கணும். அடுத்தபடியாக 7 வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. சீக்கிரம் முடிக்க போறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 35 14:35. சில பேர் வேகமா ஊழியம் செய்வாங்க. வண்டி ஓட்டுறது கூட வேகமா ஓட்டுவாங்க. ஆனால் வேகமா ஓட்டுறது தான் வேகமா. எந்த காலத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வேகமா இருக்குது. ஒரு புள்ளைய ஜெபம் பண்ண கூட்டு வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் பரீட்சைக்கு போகணும், ஜெபம் பண்ணுங்க. இறங்கினார், கண்ணை 1/2 மணி நேரம் பண்ணார். இந்த பிள்ளை போய் என்ன ஆயிடுச்சு? என்ன பண்ணியாச்சு? போயிடுச்சு. இவர் என்ன பண்ணிக்கிறாரு? ஜெபத்தை முடிக்கவே இல்லை. ஜெபத்தை என்ன பண்ணல? அது பரீட்சை நேரத்துக்கு சும்மா எந்த இடத்துல எல்லாம் வேகமாக என்ன பண்ணணும்? ஆஸ்பத்திரி போய் எல்லா ஊழியத்தையும் மெட்ராஸ் நிறுத்தி வச்சுட்டாங்க. போய் அங்கே போய் அந்நிய பாஷை நிரம்பி கொட்டி இது பண்ணிட்டு உடனே எல்லாரும் உள்ளவே வராதுட்டான். உள்ளவே கலர்ல போனா தப்பிச்சா, போனா உள்ளவே விட மாட்டான். ஐசி வாடியா பார்த்து ஜெபம் பண்ணு. அங்க இருக்கிற சிஸ்டர் வந்து அங்க போய் நிரம்பி பண்ணி கத்துரு. சில பேர் ஹோட்டல்ல போய் சாப்பாட்டுக்கு ஜெபிக்க வேண்டியதான், அங்க போய் அந்நிய பாஷை அந்த செய்து ஓடியே போயிட்டான். மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? காரியத்தை செவையாய் செய்வதற்கு ரொம்ப இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் ஜெயமாக முடிந்தது.
உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் தினக்குள்ள உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. 40ஆம் வசனம். ஏன் இயேசு கிறிஸ்து ஊதியம் அவ்வளவு சிறப்பா இருந்தது காரணம் வாசிங்க. சிறப்பா இருந்ததுக்கு லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உள்ளே வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானம். அடுத்தது கிருபை இருந்தது. முதல்ல பிள்ளை வளர்ந்து பலன், ஞானம், கிருபை. சிம்சோன் ஞான பலம் மாத்திரம் பெற்றுக்கொண்டான், அவனால ஓடி முடிக்க முடியும். சாலமோன் ஞானத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டான். அவர் பலன்லாம் அந்த மாதிரி பலம் சிம்சோன மாதிரி வீரன் கிடையாது. ஆனால் பலம் மாத்திரம் இருந்தது. அதனால அவருடைய ஊழியத்தை சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஞானம் மாத்திரம் இருந்தது, சிறப்பா இருந்தது, இயேசு கிறிஸ்துவை மெச்சிக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் அந்த இடத்துல இருந்தபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவராலையும் ஓடி முடிக்க முடியும். அவரால் என்ன பண்ண முடியல? தாவீது கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது, அவரால் ஓடி தப்பிச்சிட்டாரு. 3 ஆபத்து வந்து. ஆனா இயேசு கிறிஸ்து 3 100க்கு 100. பலன்ல 100, பலன்ல 100, அப்புறம் ஞானத்திலையும் 100. 3 தான் அவர் புத்திமானாய் நடந்து கொண்டார். ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரிய அவர் குற்றச்சாட்டை வரும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணார்? ஞானமா பதில் கொடுத்து. ஞானமா என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்து வரும்போது எல்லாம் அடைந்து. ஏன் நிறைய பேரால் சாட்சியா இருக்கு? ஆவியுடைய நிறைவு இல்லாது அல்ல, பரிசுத்த ஆவியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசையோடு நல்ல ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியில பலப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எபேசி புஸ்தகம் 6:10 சொல்லுது, கர்த்தரிலும் கர்த்தருடைய வல்லமையிலும் பலப்படும். ஆசீர்வதிப்பார். சிறந்த பணிவிடைக்காரனாக இருக்கிற வேகம் உள்ள சோத்திரம் ராஜா. நம்ம எஜமானுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. சோத்திரம். முடிக்கலாம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சோத்திரம். பிரியமானவைகளை செய்யும் போது அவர் நம்மை விடவில்லையா? நாம பிரியமானவைகளை செய்யும் கர்த்தர் செய்வார். இப்ப 7 காரியம் நான் சொன்னேன், ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். 1 என்னது? 1 உண்மை உள்ளவன். 2வது ஜீவனை கொடுப்பவன். 3வது சர்வாயுத வர்க்கம் தரித்தவன், ஆயத்தமாயிருக்கிறவன். 3வது. 4வது மாதிரியாயிருக்கிறவன். 5வது அழைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்தவன். 6வது தலைமைக்கு அடங்கியிருக்க. 7வது வேகம் உள்ளவன். 7 காரியம் உங்களுக்கு ஊழியத்தை யாராலும் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் உங்களுக்கு நல்ல வரவேற்பை கர்த்தர். God bless you. கர்த்தர் உங்களை